a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. புதுக்கோட்டை அசோக் நகரில் அமைந்துள்ள அதிமுக அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதிய மாவட்ட செயலர் பழனிவேல் வருகைக்கு சி விஜயபாஸ்கர் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது அந்த அதிமுக அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கரின் மாவட்ட செயலர் பதவி பதிக்கப்பட்டிருந்த நிலையில் பழனிவேல் என்பவர் புதிய மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் புதுக்கோட்டை அசோக் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அதிமுக அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய மாவட்ட செயலர் பழனிவேலின் வருகைக்கு சி விஜயபாஸ்கர் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அதிமுக அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிமுக அலுவலகத்தில் தற்போது துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று அச்செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் இதனால் அதிருப்திக்கு உள்ளாகியிருந்தார்கள். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பதவியை பறிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இதுபோன்றதொரு சம்பவம் புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தில் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் களத்துல எதுபோன்ற தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ புதுக்கோட்டை அதிமுக அலுவலகம் முன்பாக என்ன சூழல்? சி விஜயபாஸ்கர் தரப்பு, அப்போ இப்போது புதுசா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பழனிவேல் என்ற மாவட்ட செயலரின் தரப்பு, இருவருக்கும் இடையிலான பிரச்சனை என்ன? இப்போ திலகவதி, அதிமுக நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக நேற்று புதுக்கோட்டையின் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கரின் கட்சி பதவியை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பொறுத்தவரைக்கும் தற்போது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிமுகவின் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. இந்நிலையில புதிய மாவட்ட செயலாளராக எம்ஜிஆர் அணியின் மாவட்ட பொறுப்பில் இருந்த பழனிவேல் என்பவர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள புதிய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தருவதாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அங்கு அதிமுக அலுவலகத்தில் குவிய தொடங்கினாங்க. இதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் அந்த கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் அங்கு வருகை தர உள்ளதால இவங்க விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் குவிந்திருக்காங்க. பரபரப்பான சூழல் உள்ளது. அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. போலீசாரை பொறுத்தவரையில இரு தரப்பினரும் தற்போது உள்ளே செல்ல வேண்டாம், இந்த பிரச்சனையை பேசி முடித்துட்டு யாரு உள்ளே செல்வது என்பது குறித்து அந்த கட்சி தலைமையை முடிவெடுக்கட்டும், அது வரைக்கும் யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்றுதான் அந்த கட்சி அலுவலகத்தின் முன்பாகவே போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பழனிவேலின் ஆதரவாளர்கள் அந்த கட்சி அலுவலகத்துக்கு சென்று விடுவார்கள் என்ற நோக்கோடு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சி அலுவலகத்தை சுற்றி திரண்டு இருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.